ஸோ அந்த மாதிரி வெள்ளை பூசணி சாரெல்லாம் குடிக்கும்போது இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்ற பிரச்சனை குணமாகும். மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கா, இரவு நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி செய்து நம்ம வெந்நீரில் கலந்து குடித்தாலே உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் பலப்படுவதற்கு முக்கியமாக இந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம கற்றாழையை பயன்படுத்துறது மிக சிறந்ததுன்னு சொல்லலாம். பீரியட் சைக்கிள் ரெகுலராக இருக்கணும்னா என்ன ரீசன்னால நமக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கிராம்ஸ் சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த டீ பயன்படுத்தலாம். நிலவேம்பு குடிநீர்ன்ற ஒரு விஷயம் காய்ச்சலோடு நமக்கு மூட்டுக்கல்ல வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல இல்லை இதனோட எனக்கு ஃபீவர் இருக்குது, கோல்டு காஃப், த்ரோட் பெயின் இருக்குது, மூச்சு விடவே எனக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டே டு டே லைஃப்பில் இந்த மாதிரி மூலிகைகள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பிரச்சனைகளே வராது, நோய்களே வராது ஏதாச்சும் இருக்கா? நிறைய மூலிகைகள் நம்ம உதாரணத்துக்கு சொன்னால் மிளகே சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம உணவு சாப்பிட்றோமா கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் சீரகம், அது அகத்தை சீராக்கக்கூடிய மூலிகை சீரகம், அது எடுத்துக்கலாம். சோம்பும் அப்படிதான், அதிகமான ரிச் ஃபைபர் கண்டென்ட். ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கா, இரவு நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி செய்து நம்ம வெந்நீரில் கலந்து குடித்தாலே போதும், மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு இருக்காது. ஸோ உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பேசிக்காக ஹெர்பல்ஸை பயன்படுத்தினாவே போதுமானது தான். ஸோ நம்ம வீடுகளில் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறது இந்த காயோடு இந்த மூலிகையை சேர்த்து சாப்பிட்டா நமக்கு இன்னும் சீக்கிரம் செரிமானம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போது கிழங்கு வகைகள்லாம் சமைக்கும்போது பூண்டு சேர்த்துப்பாங்க, பெருங்காயம் சேர்த்து சமைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போதும் சரி, உடலில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இந்த மூலிகைகள் எல்லாமே பயன்படுது. ஸோ இந்த மூலிகையோடு இதை சேர்த்து சாப்பிட்டா பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீர் மோரே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மோரில் பார்த்தோம்னா கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்து இந்த கொத்தமல்லி இலைகள் எல்லாமே போட்டு சேர்த்து குடிக்கும்போது அந்த டைஜஷன் நமக்கு நார்மலாக இருக்கும். இது எல்லாமே உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதான் பேசிக்காக அந்த மூலிகைகள் அதில் சேர்ந்து இருக்கு. அதே மாதிரி பெண்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸை சித்தர் அடி மேம் அணுகுவீங்க. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு சொல்கிறது இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு மெனோபாஸ் டைமில் தாங்க நிறைய பேருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுவுமே ரொம்ப யங் ஏஜ்லேயே அட்டன் பண்ணிடுறாங்க. 9 இயர்ஸ்ல இருந்து 10 இயர்ஸ் பேபி. ஸோ அதுக்கப்புறமே டீனேஜ்ல இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. இதுக்கு ஒரு ரீசன் இந்த மூலிகைகள்லாம் உணவில் சேர்த்து கொடுக்காதது கூட இருக்கலாம். ஸோ இந்த மூலிகைகள்னு சொல்லும்போது எள்ளு ஒரு மூலிகை தான், அதே மாதிரி உளுந்து. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு நம்ம சாப்பிட்றதே மறந்துட்டோம். ஸோ அப்போ குழந்தைகளுக்கு பியூபர்ட்டி அட்டன் பண்ண உடனே இந்த மாதிரி மூலிகைகள் சார்ந்த உணவுகள் கொடுக்காம இருக்கிறதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது. இதை பேசிக்காக பார்த்தோம்னா தைராய்டு, ஸோ ஹைப்போதைராய்டிசம் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது தான் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இதுக்குமே சரியான மூலிகைகள் நம்ம சாப்பிட்ணுன்னா சீரகம், சோம்பு எல்லாம் உணவில் சேர்த்து நிறைய சாப்பிடும் பொழுது, முக்கியமாக இந்த மஞ்சள், ஸோ மஞ்சள் தேய்த்து குளிக்கிறதுமே ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை தான் நோய்கள் அணுகாமல் இருக்கிறதுக்கு பெண்களுக்கு. ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ் வராமல் இருக்கிறதுக்கு, ஸோ அந்த பெண்களுக்கு அந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் எதுவும் பிரச்சனைகள் வராமலோ இல்லை தொற்றுகள் வராமல் இருக்கிறதுக்கும் நமக்கு முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம். இன்னைக்கு அது எல்லாமே மறந்ததுனாலையும் அடிக்கடி அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளோ ஹார்மோன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ ஏற்படுது. இதுக்கெல்லாம் பேசிக்கான மூலிகைன்னு பார்த்தோம்னா குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழை. ஸோ இந்த கற்றாழை பெண்களுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. சருமத்திற்காக இருக்கட்டும், அழகு சார்ந்த விஷயத்திற்கு, ஸோ உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் பலப்படுவதற்கு முக்கியமாக இந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம கற்றாழையை பயன்படுத்துறது மிக சிறந்ததுன்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி பீரியட் சைக்கிள் ரெகுலராக வச்சுக்க நீங்கள் எந்த மாதிரி டிப்ஸ்லாம் கொடுப்பீங்க மேம் சித்தால? பீரியட் சைக்கிள் ரெகுலராக இருக்கணும்னா என்ன ரீசன்னால நமக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன். ஸோ உடல் பருமன் நிறைய பேருக்கு இருக்கிறதுனாலையும் இந்த ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் இருக்கும். இதுக்கு எல்லாமே பேசிக்காக பார்த்தோம்னா உணவு முறை.
ஸோ எந்த மாதிரியான ஃபுட் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றேன், இல்லை ஃபுட்டே நான் எடுத்துக்காம ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உடல் எடை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ உடல் பருமன் அதிகமாக இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம், உணவு முறையில் எதெல்லாம் மாற்றம் செய்து நம்ம கொண்டு வரணும்னா, ஸோ காலையிலே நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஏதாவது டீ வகைகள். ஸோ அந்த டீ அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தோம்னா இந்த கிராம்பு, லவங்கப்பட்டை இது சேர்ந்த ஒரு டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நம்ம உடல்ல இந்த கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த டீ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து ஃபில்டர் பண்ணி இதை குடிச்சிக்கிட்டே வரலாம் காலையில். ஸோ பெண்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ கருப்பட்டி சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த டீ நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இல்லை பீரியட்ஸ் டைமில் நிறைய பெண்களுக்கு மசில் கிராம்ப்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிராம்ப்ஸ் வந்து சரி செய்கிறதுக்கும் நமக்கு வந்து இந்த டீ வந்து பயன்படுத்தலாம். முக்கியமாக பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது வாழைப்பூவை மறக்கவே கூடாது. ஸோ வாழைப்பூ, சுண்டைக்காய் மறக்காமல் சாப்பிட்ணும், அத்திப்பழம் இல்லை அத்தி பிஞ்சு சாப்பிடணும். ஸோ வாழைப்பூ கூட நிறைய பேருக்கு நான் சொல்லி அதுக்கப்புறம் பீரியட்ஸோ இல்லை ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருந்து பிசிஓடி இது எல்லாமே குணமாயிருக்கு. தினம்தோறும் காலையில் வாழைப்பூ கஷாயம். ஸோ ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூ எடுத்துட்டு ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஸோ 3 கிளாஸ் தண்ணீரில் இது எல்லாமே சேர்த்து ஒரு 1 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு சின்ன துண்டு கருப்பட்டி இதில் சேர்த்து தினம்தோறும் டெய்லி காலையில் குடிக்கும்போது ஸோ எவ்வளோ நாட்பட்டு இருக்கக்கூடிய நமக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு ப்ளீடிங் வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்கும், ஹெவி ப்ளீடிங் இருக்கும், கிளாட்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற கண்டிஷன். ஸோ இதற்கு எல்லாமே இந்த வாழைப்பூ மட்டுமே ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் அதிகமான டேனின் இருக்குது, துவர்ப்பு சக்தி இருக்கிறதுனால பெண்களோட கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான இது ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாரம் ஒரு முறை வாழைத்தண்டு சாறு குடிச்சிக்கிட்டு வரணும். அதே மாதிரி வெள்ளை பூசணியும். ஸோ அந்த மாதிரி வெள்ளை பூசணி சாரெல்லாம் குடிக்கும்போது இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்ற பிரச்சனை குணமாகும். இதற்கு நிறைய மருந்துகள் இருக்கு. மருந்தை தாண்டி நம்ம வீட்டில் இதெல்லாம் ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வர பரவிட்டு இருக்கு மேம். இப்போ அகைன் வந்து நம்ம கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர்லாம் குடிக்கலாமா? கண்டிப்பாக குடிக்கலாம். ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது தான் பாருங்களேன், இப்போ வந்து ஒரு சம்மர்ன்ற டைம்ல நம்ம போயிட்டே இருக்கோம், திடீர்னு மழை வர மாதிரி ஒரு 2-3 டேஸ், திரும்பவும் அகைன் சடனாக வெயில் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி டைம்ல அதிகமான தொற்றுகள் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதற்கு யாரெல்லாம் கபசுர குடிநீர் குடிக்கலாம், யாரெல்லாம் நிலவேம்பு குடிநீர் குடிக்கலாம், இந்த டவுட் வந்து இருக்கும், குழந்தைகளுக்கு குடிக்கலாமா அப்படின்ட்டு. நிலவேம்பு குடிநீர்ன்ற ஒரு விஷயம், காய்ச்சலோடு நமக்கு வந்து மூட்டுக்கல்ல வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல இது குடிக்கலாம். ஸோ பொதுவாக ஒரு 60 ml நம்ம குடிக்கும்பொழுது 3 நாள் தொடர்ந்து ஒரு வேளை குடிச்சிட்டு வரலாம். இல்லைங்க ரொம்ப ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம வந்து நிலவேம்பு குடிநீர் குடிக்கலாம். இல்லை உடம்பெல்லாம் பெயின் இருக்குது, ஜாயின்ஸ் பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டைமில் நம்ம குடிக்கலாம். இல்லை இதனோடய எனக்கு ஃபீவர் இருக்குது, கோல்டு காஃப், த்ரோட் பெயின் இருக்குது, மூச்சு விடவே எனக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்கிறவங்க கபசுர குடிநீரை எடுத்துக்கலாம். கபம் அப்படின்னாலே அந்த குளிர்ச்சி தன்மையை சொல்லக்கூடியது. ஸோ அந்த கபசுர குடிநீரும் இதே மாதிரி 60 ml அளவுக்கு. ஸோ இந்த ஃபீவர், கோல்டு, காஃப் இருக்குன்னா லைட்டாக ஒரு டோஸ் மட்டும் எடுக்கலாம். இல்லைங்க கண்டினியூஸாக இருக்குன்னா ஒரு 2 அல்லது 3 நாட்கள் ஒரு வேளை குடிக்கலாம். இதுவே குழந்தைகளுக்குன்னா 30 ml அளவுக்கு, 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 30 ml அளவுக்கு தினம்தோறும் ஒரு 5 நாள் தொடர்ந்து 30 ml ஏதாவது ஒரு டைம்ல குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இதனுடைய இப்போ நம்ம சொன்ன மூலிகைகள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஸோ மூலிகைகள் மிளகு சேர்த்து சாப்பிட்றது, சீரகம், நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்கு. துளசி, கற்பூரவள்ளி, வெற்றிலை, தும்பை, இது எல்லாமே இந்த தொற்று கிருமிகள் வந்து நமக்கு பரவாமல் இருக்கிறதுக்கான மூலிகைகள் சொல்லலாம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தோம்னா சமையலில் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது, புதினா இலைகள் வந்து சேர்த்து சாப்பிட்றது, அதுக்கப்புறம் முடக்கற்றான், வல்லாரை, பிரண்டை,
ஆவாரம் பூ, இந்த மூலிகைகள் எல்லாமே தினம்தோறும் ஏதாவது ஒண்ணு சூப் மாதிரியோ இல்ல நம்ம பிரண்டையெல்லாம் துவையல் மாதிரி சாப்பிட்டால நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி தொற்று கிருமி பரவக்கூடிய காலங்கள்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.